டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம். நவம்பர் 15, 2024 விரிவான வானிலை அனுமானம். இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். இன்றைய காணொலியை பார்ப்பதற்கு முன்னதாக இன்று நவம்பர் 15ஆம் தேதி காலை 8:30 மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம். தமிழகத்தில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நாலுமுக்கு பகுதிகளில் தலா 10 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சியில் 9 சென்டிமீட்டரும், கடலூர் மாவட்டம் வடக்குத்து, திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில் தலா 8 சென்டிமீட்டரும், மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் 7 சென்டிமீட்டரும், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் தலா 6 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி இருக்கு. அதே போல நாகை மாவட்டம் நாகப்பட்டினம், விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம், காரைக்கால் மாவட்டம் காரைக்கால், கடலூர் மாவட்டம் கடலூரில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. பல்வேறு இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகி இருக்கு. இன்று நவம்பர் 15ஆம் தேதியை பொறுத்த மட்டில் பகல் நேரத்துல மத்திய கடலோரம் மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும், ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவானது. அதே போல தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு பதிவானது. பிற்பகல் மாலை நேரத்துல உள் மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகி கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்கள்ல இரவு நேரத்துல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, தென்காசி, திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல. இந்த சூழல்ல 2ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை 16ஆம் தேதி இரவுடன் நிறைவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அடுத்த 2 தினங்களுக்கு மேலும் நீடிப்பதற்கான சாதக சூழல் உருவாகி இருக்கு. இதன் விளைவாக நவம்பர் 18ஆம் தேதி இரவு வரைக்குமே 2ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக நாளை நவம்பர் 16ஆம் தேதியை பொறுத்த மட்டில் அதிகாலை காலை நேரத்துல கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும், ஒரு சில இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கப்படுது. அதே போல டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்ல நாளைய தினம் பகல் நேரத்திலையும் விட்டு விட்டு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. பரவலா மிதமானது முதல் சற்றே கனமழையும், ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும். பிற்பகல் நேரத்துல வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், அதாவது வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்கள் மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்தின் மேற்கு பகுதி, கடலூரின் மேற்கு பகுதி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழை எதிர்பார்க்கப்படுது. இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவாக அமையும். அதே போல தெற்கு உள் மாவட்டங்களான மதுரை, விருதுநகர், தேனி, தென்காசி, சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்லயும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளைய தினம் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல் போன்ற மேற்கு கொங்கு மாவட்டங்கள்லயும் நாளை மாலை இரவு நேரங்கள்ல இடிமின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பரவலா மாநிலத்தின் பல்வேறு இடங்கள்ல நாளையும் தமிழகத்தில் மழை எதிர்பார்க்கப்படுது. அதனை தொடர்ந்து நவம்பர் 17ஆம் தேதி இரவு வரைக்கும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல இந்த சுற்று மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. டெல்டா உள்ளிட்ட மத்திய கடலோர மாவட்டங்கள்ல நவம்பர் 18ஆம் தேதி வரையிலும், தென் மாவட்டங்களில் நவம்பர் 18ஆம் தேதி இரவு வரையிலுமே இந்த சுற்றுமழை நீடிப்பதற்கான சாதக சூழல் உருவாகி இருக்கு. அப்ப முன்னதாக நம்ம எதிர்பார்க்கப்பட்ட மழை நவம்பர் 16ஆம் தேதி இரவுடன் நிறைவடையும் எதிர்பார்க்கப்பட்டது. 2 நாட்கள் மேலும் நீடிக்குது. குறிப்பா சொல்லணும்னா நவம்பர் 11ஆம் தேதி துவங்கிய மழை நவம்பர் 12, 13 ஆகிய தேதிகள்ல வடகடலோரம், டெல்டா மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கப்பட்ட அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகல. அதன் காரணமாக தற்போது 2 நாட்கள் மேலும் சாதக சூழல் நீடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதற்கான காரணங்களை நான் இந்த சுற்றுமழை முடிவடைந்த பிறகு நான் விளக்குகிறேன். அதே போல நவம்பர் 14, 15, 16 ஆகிய தேதிகள்ல தான் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல பரவலா மழை எதிர்பார்த்தோம். அது எதிர்பார்த்தவாறு நேற்றே தொடங்கிருச்சு. இன்றைய தினம் மேலும் பரவலாகி இருக்கு. நாளை மறுநாளும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த 2ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழையில் எந்த ஏமாற்றமும் எனக்கு
தெரியல. இது முடிவடையட்டும். நவம்பர் 18ஆம் தேதி இரவு வரைக்கும் இந்த மழை வாய்ப்பு நீடிப்பதன் காரணமா முடிவடைந்த பிறகு 2ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழையில எதிர்பார்த்தது என்ன, நமக்கு கிடைத்தது என்ன அப்படிங்கறத பற்றி நான் பதிவிடுறேன். அதே போல தீவிரமான வடகிழக்கு பருவமழையின் அடுத்த சுற்றுகள் இன்னும் இருக்கு. நவம்பர் டிசம்பர் மாதங்களில் எதிர்பார்க்கப்பட்ட இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு, குறுகிய நேரத்துல அதீத மழைப்பொழிவு நிகழ்வுகள் இன்னும் இருக்கு. அதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல தான் நான் அதற்கு பதிவிட முடியும். நம்ம எதிர்பார்த்தது என்ன, சென்னை முதல் நாகை வரையிலான வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள்ல இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு, குறுகிய நேரத்தில் அதீத மழைப்பொழிவு, சற்று பாதிக்கும் மழைப்பொழிவு, அந்த நிகழ்வுகள் வரக்கூடிய வாரங்கள்ல தமிழகத்திற்கு வருகை தந்து மழையை கொடுக்கும். பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல இயல்பான மழையும் ஒரு சில மாவட்டங்கள்ல இயல்புக்கு சற்றே குறைவான மழைப்பொழிவும் எதிர்பார்த்தோம். அவர்களுக்கு பாதிக்காத மழையாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மழைப்பொழிவு வரக்கூடிய அடுத்த வாரங்கள்ல தெரிகிறது. அது குறித்து இந்த 3ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை முடிவடைந்த பிறகு, இந்த மழை 2ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை முடிவடைந்த பிறகு எதிர்பார்த்தது என்ன, நடந்தது என்ன, அடுத்தடுத்த சுற்றுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தான விளக்கங்கள் தருகிறேன். நன்றி. வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் நாளைய தினம் நவம்பர் 16ஆம் தேதியும் தமிழகத்தில் வேளாண்மை பணிகளை மேற்கொள்வதற்கு மழை இடையூறு இருக்கும். குறிப்பாக கடலோர மாவட்டங்கள்ல பகல் நேரத்துல அதிகாலை காலை நேரத்திலையும், உள் மாவட்டங்கள்ல பிற்பகல் மாலை நேரத்திலையும் திடீரென மேகங்கள் சூழ்ந்து மழையை கொடுக்கும். இதன் காரணமா பூச்சி கட்டுப்பாடு, களை கட்டுப்பாடு போன்ற பணிகள் மேற்கொள்ள இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக வடகடலோர மாவட்டங்கள்ல நவம்பர் 17ஆம் தேதி முதல் மழையின் தாக்கம் குறையும். டெல்டா மாவட்டங்கள்ல நவம்பர் 18ஆம் தேதி மாலையுடன் மழையின் தாக்கம் குறையும். தென் மாவட்டங்கள்ல நவம்பர் 18 இரவு முதல் மழையின் தாக்கம் குறையும். பூச்சி கட்டுப்பாடு, களை கட்டுப்பாடு, அறுவடை, நடவு போன்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் நவம்பர் 19ஆம் தேதி முதல் தங்களது வேளாண்மை பணிகளை தொடங்கலாம். நவம்பர் 19 முதல் பனியின் தாக்கமும் தமிழகத்தில் அதிகரிக்கும். நம்ம முன்பே கூறியிருந்தோம், இந்த வருடம் மழைப்பொழிவு குறையும் நாட்கள்ல பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு. 19ஆம் தேதி முதல் பனிப்பொழிவு தமிழகத்தில் அதிகரிக்கும். முதல்ல வடகடலோர மாவட்டங்கள்ல துவங்கி அது டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் என்ன பரவலாகும். பனிப்பொழிவு வந்தோடனே பனிப்பொழிவு அதிகமாயிடுச்சு, இந்த வருடம் மழைப்பொழிவு கிடையாதான்னு அடுத்த கேள்வி கேட்டுறாதீங்க. பனிப்பொழிவும் மழைப்பொழிவும் இரண்டுமே இந்த வருடம் இருக்கும். 2ஆம் சுற்று முடிவடைந்தால் பனிப்பொழிவு வந்து சில நாட்கள் பனிப்பொழிவு கொடுக்கும். பிறகு 3ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை துவங்கும். மேலும் 4 சுற்று மழைப்பொழிவு தமிழகத்திற்கு மீதம் இருக்கு. இன்று வரை நவம்பர் 15ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய அளவு 27 சென்டிமீட்டர். பதிவாக வேண்டிய மழையின் அளவு 27 சென்டிமீட்டர். இயல்பான அளவு மழை பதிவாகி இருக்கு. இனி வரும் காலங்கள்ல தான் தீவிரமான மழை நிகழ்வுகள் இருக்கு. இது குறித்து விரிவான விளக்கங்கள் வரக்கூடிய நாட்கள்ல பதிவிடுகிறேன். தற்போதைய நிலவரப்படி இந்த வருட வானிலை எதிர்பார்ப்பில் எந்த மாற்றமும் இல்லை. செப்டம்பர் மாதமே வெளியிட்ட அறிக்கையில் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கோம். அது வரக்கூடிய வாரங்கள்ல நிகழும். நன்றி.